ஒரு நாள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு கிளாஸ் ரூம்குள்ள நுழைஞ்சு ஒண்ணுமே பேசாம ஒரு சாக் பீஸை எடுத்து போர்டில் ஒரு லாங் லைன் வரைஞ்சாரு. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து இந்த லைனை தொடாம இரேஸ் பண்ணாம இதை சின்னதாக்க முடியுமான்னு கேட்டாரு. கிளாஸ் ரூம்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இதை கேட்டு கிண்டலா சிரிச்சாங்க. இந்த ப்ரொஃபஸருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு மனசுக்குள்ள நினைச்சாங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எந்திரிச்சு, சார், இந்த லைனை ஷார்ட் ஆக்கணும்னா கண்டிப்பா இதை கொஞ்சம் இரேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னான். பட் ஐன்ஸ்டைன் அவனுக்கு எந்த பதிலும் சொல்லலை. அமைதியா பிளாக் போர்டு பக்கம் திரும்பி அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு கீழே அதை விட ஒரு பெரிய லைனை வரைஞ்சாரு. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து, இப்போ உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டாரு. அப்போந்தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாஜிக் புரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் லைன் மாறவே இல்லை, 1 மில்லிமீட்டர் கூட அது குறையல. ஆனா அதை விட பெரிய லைனை பக்கத்துல வரைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபர்ஸ்ட் லைன் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாயிடுச்சு. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய லைஃப் லெசன் என்னன்னா, உண்மையான சக்சஸ் அண்ட் கிரேட்னஸ் அடுத்தவங்களை மட்டம் தட்டுறதுனால வரதில்லை. இன்னைக்கு நிறைய பேரு தங்களை பெஸ்ட்டை காட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அடுத்தவங்க கிட்ட இருக்கிற குறைகளை கண்டுபிடிச்சு அவங்கள டீஸ் பண்ணி அவங்களோட லைனை அழிக்க பாக்குறாங்க. மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி டிமாரலைஸ் பண்ணி கிடைக்கிற சக்சஸ் எல்லாமே ரொம்ப டெம்பரரி. அது உங்களை ஒரு நாளும் ஃபேமஸ் ஆக்காது. உங்களை சுற்றி இருக்கிறவங்கள விட நீங்கள் பெட்டர் ஆகணும்னா மற்றவங்களை ஸ்னப் பண்ணக்கூடாது. இன்ஸ்டெட் உங்களோட நாலேஜையும் டேலண்ட்டையும் வளர்த்துக்கிட்டே போங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற லைன் பெருசாகும் போது உங்களை அப்போஸ் பண்ணுறவங்களோட லைன் ஆட்டோமேட்டிக்காக சின்னதாகும். நான் ரொம்ப கிரேட் அப்படின்னு உங்கள் வாயால் நீங்கள் என்னைக்கும் சொல்லாதீங்க. உங்களோட பர்சனாலிட்டியும் அச்சீவ்மெண்ட்ஸும் உங்களை பற்றி பேசணும். ஐன்ஸ்டைன் அந்த செகண்ட் லைனை வரைஞ்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கல. ஏன்னா அந்த லைனே எல்லாத்தையும் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சு. இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள்.